ஆறுமுகமங்கலம் ஆயிரத்தெண் விநாயகர் கோவில் தமிழகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட விநாயகர் கோவில் ஆயிரத்தெண் விநாயகர் ஆலயம். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் இருந்து பிரிந்து செல்லும் சாலையில் 21 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த ஆலயம் கிராமத்தின் மத்தியில் அமைந்துள்ளது. தலவரலாறு: 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதென்று இந்த ஆலயத்தின் வரலாறு கூறுகிறது. கி.மு. 5ஆம் நூற்றாண்டில் கொற்கையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் சோமார வல்லபன். 1000 செய்தவன் என போற்றப்பட்டவன். நர்மதை நதிக்கரையில் இருந்து 1000 வேத பண்டிதர்களை அழைத்து இங்கு மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்திட முடிவு செய்தான். ஆனால் அங்கு வந்தவர்களோ 999 பேர்தான். ஒரு பண்டிதர் குறைந்ததால் மன்னனின் மனதில் கவலை ஏற்பட்டது. தன் இஷ்ட தெய்வமான பிள்ளையாரை மனமுருக வேண்டிக் கொண்டார். சற்று நேரத்தில் ஓர் அந்தணர் அங்கு வந்து சேர்ந்தார். யாகம் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. நிறைவில் அந்தணர்கள் அனைவருக்கும் காணிக்கை சமர்ப்பித்து ஆசி பெற்றார் மன்னர். 1008வது நபராக விநாயகரே பண்டிதராக வந்து யாகத்தை நிறைவு செய்தார். மன்னனும் மகிழ்ந்து யாகத்தை பூர்த்தி செய்த விநாயகருக்கு ஆலயம் எழுப்பி வழிபட்டான். 1008வது அந்தணராக பிள்ளையார் வந்ததால் ஆயிரத்தெண் விநாயகர் என்று திருப்பெயர். ஆலய சிறப்பு: ஆதிசங்கரருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டபோது அவர் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய பூஜங்கம் பாடி முருகனருளால் வயிற்றுவலி நீங்க பெற்றார் அல்லவா? அதற்கு முன்னதாக அவர் இந்த கோயிலுக்கு வந்து பிள்ளையாரை வழிபட்டு கணேச பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி வணங்கினார் என்கிறார்கள். இந்த பாடல்களின் ஓலைச்சுவடி செப்புப்பட்டயத்தில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. விநாயகருக்கென தமிழகத்தில் எழுப்பப்பட்டு தேர், கொடிமரம் அமைத்து திருவிழா காணும் கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாகும். ஆலய அமைப்பு: மன்னர் காலத்திற்கு பின் காளஹஸ்தீஸ்வரர், கல்யாணி அம்மனுக்கு தனிச்சன்னதிகள் அமைக்கப்பட்டு மண்டபம் கட்டப்பட்டது. பின் முருகன், வள்ளி, தெய்வானை சன்னதி கட்டப்பட்டது. பலரது உதவிகளால் விரிவாக்கப்பட்டு கோவில் இன்று 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி தருகிறது. மண்டபத்தூணில் உள்ள ஆஞ்சநேயர் உருவம் சிறப்பு. நுழைவாயிலை கடந்தால் கொடிமரம், மூஷிக வாகனம், மண்டபத்தில் சில படிகள் ஏறினால் கருவறைக்கு வடக்கில் தனிச்சந்நிதியில் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்கிறார் பஞ்சமுக விநாயகர். அவரை வணங்கி பணிந்து மகா மண்டபத்துக்குள் நுழைந்தால் ஆயிரத்தெண் விநாயகர் தரிசனம். மூலவர் சந்நிதியின் வலப்புறம் நடராஜரும் இடப்புறம் முருகனும் அருள்கிறார்கள். அதேபோல் காளஹஸ்தீஸ்வரர், கல்யாண சுந்தரி அம்பிகை ஆகியோரும் தனித்தனி சந்நிதிகளில் அருள்கிறார்கள். பஞ்சமுக நர்த்தன விநாயகரின் தோற்றம் அற்புதம்.